Jesus came from word. அவர் வார்த்தையினால இயேசு உருவானார். Hallelujah. அல்லேலூயா. So clarity is necessary in our life. ஒரு தெளிவு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். Whatever you keep in your life is to be thrown away. தேவையில்லாத எதெல்லாம் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் தூக்கி எறியப்பட வேண்டும். It is not unnecessary. தேவையில்லாத எதுவுமே நமக்கு வேண்டாம். Because it is making you fruitless. உங்களை அது கனியற்றவர்களாக மாற்றிவிடும். Whatever God wants to do on this earth, கடவுள் நாம இந்த உலகத்துல என்னெல்லாம் செய்யணும்னு நினைத்தாரோ He wants to do through you and me. கடவுள் இந்த உலகத்துல என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் உங்களையும் என்னையும் கொண்டுதான் செய்வார். Hallelujah. When we don't understand God's desire, how can we do God's will on this earth? நம்ம தேவனுடைய விருப்பத்தை நம்ம புரிந்து கொள்ளலைன்னா நம்ம எப்படி தேவனுடைய சித்தத்தை உலகத்துல செய்ய முடியும்? So that Jesus Christ is insisting, without me you can do nothing. அதனாலதான் தேவன் இயேசு இந்த இடத்துல சொல்றாரு, என்ன இல்லாம உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Understand about God's setting firstly. முதல்ல நாம தேவனுடைய அந்த அமைப்புகளை புரிந்து கொள்ளணும். You can say, Pastor, many are living in this world without God, Pastor. They are dying, Pastor. நீங்க கேட்கலாம், நிறைய பேர் உலகத்துல கடவுள் இல்லாம தான் வாழ்றாங்க, அவங்க எல்லாம் என்ன செத்தா போயிட்டாங்க, இறந்தா போயிட்டாங்க நீங்க கேட்கலாம். You don't know about their spiritual death. உங்களுக்கு தெரியாது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போனது உங்களுக்கு தெரியாது. Spiritually they are dead. அவங்க ஆவிக்குரிய நிலைமையில அவங்க மரிச்சுதான் இருக்கிறாங்க. Spiritually they are dead. மரித்த நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க, ஆவிக்குரிய நிலைமையில. It happens later like physical death. அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த சரீர மரணம் அவங்களுக்கு அது பின்புதான் வரும்.